ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் சோர்ஸ் இண்டக்டன்ஸ். அதாவது கன்வெர்ட்டர்ஸில் நாம் ஏசி சோர்ஸை பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு சோர்ஸுக்கும் சீரீஸ், அதாவது சோர்ஸ் இம்பீடன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ டிசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் சோர்ஸுக்கு அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு இன்டர்னல் இம்பீடன்ஸ் இருக்கும். ஸோ சோர்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் இம்பீடன்ஸ் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அங்கே நாம் படிக்க போகிறோம். ஓகே, சோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் இம்பீடன்ஸ் ஒருவேளை பியூர்லி ரெசிஸ்டிவாக மட்டும் இருந்திருந்தால் பெரிய விளைவுகள் ஒன்றும் ஏற்படாது, எக்ஸப்ட் வோல்டேஜோட மேக்னட்யூட் குறைக்கப்படுறத தவிர. அதாவது ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜில் நமக்கு கிடைக்கிறதுலேயே அவுட்புட் அதில் ஒரு அளவு மட்டும்தான் குறையுமே தவிர பெரிய விளைவுகள் ஏற்படாது. பட் இங்கே ஒருவேளை சோர்ஸ் இம்பீடன்ஸ் பியூர்லி இண்டக்டிவாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் சார், அதனோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். ஸோ பியூர்லி ரெசிஸ்டிவாக இருந்ததால் ஜஸ்ட் வோல்டேஜ் ட்ராப் மட்டும்தான் ஏற்படும், அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இப்போது பியூர்லி இண்டக்டிவ்னு நாம் எடுத்துக்கிட்டு பண்ணினோமானால் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். பாருங்கள், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொன்னால், இட் ரெடியூசஸ் மீன் அவுட்புட் வோல்டேஜ். ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜை குறைச்சிருதான் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது டிஸ்டார்ட்ஸ் தி அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ். அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவோட ஷேப்பை குலைச்சிருது, அஃபெக்ட் பண்ணிடுது. வேவ் அதனோட ஷேப் மாற்றப்பட்டால் அதனோட விளைவுகள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மாடிஃபைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ். பாருங்கள், இந்த ரெண்டும் மாறுனதனோட விளைவு பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டரும் சேர்ந்தே மாறி போயிடும். பாருங்கள், பெர்ஃபார்மன்ஸை மாற்றிடுது அப்படிங்கிறது தான் ஃபைனல் பாயிண்ட். அப்போ நாம் கண்டிப்பாக அந்த சோர்ஸோட இண்டக்டன்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்கள், இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கன்வெர்ட்டர், இண்டக்டிவ் லோட், ஆர்எல் லோட். இப்போது அந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த இம்பிடன்ஸ் பியூர்லி இண்டக்டிவ் அப்படின்னு நான் எடுத்திருக்கிறேன். இதனோட விளைவு என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்கள், இண்டக்டன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் கரண்ட் வோல்டேஜுக்கு பின்தங்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, பின்தங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாம் தான் அதை கணக்கில் எடுத்து அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ்லாம் போட்டோமே அப்படின்னு சொன்னாலுமே கூட அதில் காட்டப்படாத, நாம் பார்க்காத சில இன்டெப்த் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த படத்தை நான் கொஞ்சம் மாற்றுறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், எந்த மாதிரி மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த சோர்ஸ் இண்டக்டன்ஸோட எஃபெக்ட் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நான் என்ன பண்ணுறேன், T1 T2 முதல்ல ஜோடியாக கண்டக்ட் பண்ணும், உங்களுக்கு தெரியும் ஃபயர் பண்ணும்பொழுது. அடுத்த ஜோடி யார், T3 T4 கண்டக்ட் பண்ணும். ரைட், இப்போ T1 T2 எப்போ கண்டக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். நான் ஃபயரிங் பல்ஸை இங்கே கொடுக்குறேன். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபயரிங் பல்ஸ் இந்த இடத்துல கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொடுக்கப்படும் பொழுது T1 அண்ட் T2 கண்டக்ட் பண்ணோம். ஸோ கிடைக்கிறக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதோ இந்த நேரத்தில் இருந்து இதோ இந்த இடம் வரைக்கும் இப்படியே வந்துகிட்ருக்கும். அப்படிதானா? இப்போ நெகட்டிவை பார்த்து போகும். ஸோ அடுத்த ஃபயரிங் பல்ஸ் நாம் இந்த இடத்துல கொடுக்கப்படணும். ஓகே, அந்த இடத்துல கொடுக்கப்படணும். அது வரைக்கும் கண்டக்ஷன் இருக்கிறோம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஓகே, இந்த கீழே நெகட்டிவில் போகிறதுக்கான காரணம் தி இண்டக்டிவ் லோட். ஓகே சார், இந்த சமயத்தில் அவுட்புட் என்னவா இருக்கும், இதனோட தாக்கத்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள். ரைட், இப்போது T1 T2 இந்த இடம் வந்த உடனேயே ரிவர்ஸ் பயாஸ்க்கு போகுது. இந்த இடத்துல T3 அண்ட் T4 கண்டக்ட் பண்ணப்படுது, அதாவது ஃபயரிங் பல்ஸ் கொடுக்கப்படுது. ஸோ இது ரெண்டு தன்னோட கண்டக்ஷன் முடிக்கணும், இது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கரண்ட்டு ஒரு ஜோடியிலிருந்து அடுத்த ஜோடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படணும். அப்படின்னு சொன்னால் அது ஆல் ஆஃப் அ சடன் உடனடியாக நடக்குமான்னு கேட்டால் உடனடியாக நடக்காது. உடனடியாக நடக்காததுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் இண்டக்டன்ஸ். ஏன்னா இண்டக்டன்ஸ் என்ன பண்ணாது, கரண்ட்டோட சேஞ்சுக்கு அனுமதி கொடுக்காது, உடனடியாக அனுமதிக்காது. தேர்ஃபோர் அந்த கரண்ட்டோட சேஞ்ச் உடனடியாக இல்லாத காரணத்தினால இங்கே என்ன நடந்துரும்னு கேட்டால், ரெண்டுமே, அதாவது ரெண்டு ஜோடியுமே
அதாவது மொத்தத்தில் 4 தைரிஸ்டருமே கண்டக்ட் பண்ண ஆரம்பி அட் ஏ டைம். எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அப்படி நடக்கும் சார்? பாருங்கள், இந்த டைம்லேருந்து இப்போது இவ்வளவு நேரம் வரைக்கும் கண்டக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் கண்டக்ஷனை முடிச்சிருது. முடிக்கலை, ரெண்டுமே 2 ஜோடியும், அதாவது 4 தைரிஸ்டரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, 4 தைரிஸ்டரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுது. இதோ இந்த இன்டர்வலில் 4மே சேர்ந்து கண்டக்ட் பண்ணுது. அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சார்? இப்போ பாருங்கள், நம்ம அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இதுக்கு முன்னாடியும் கரண்ட் இப்படி வந்துக்கிட்டு இருந்திருக்கணும், அப்படிதானா? ஓகே, இப்போ என்ன நடக்குன்னா, கரண்ட் ஆல்ரெடி நம்ம வந்துக்கிட்டு இருந்திருக்கும், அப்படிதானா? லோடு கரண்ட், ரைட். ஒரு ஜோடி வழியாக கரண்ட்டு போய்கிட்டு இருக்கும். அதாவது இந்த ஜோடி வழியாக கரண்ட்டு லோடுக்கு இப்படி வந்துக்கிட்டு இருந்திருக்கும், ரைட். இந்த கரண்ட் தன்னோட கண்டக்ஷனை முடிக்கிறது உடனடி இப்படி முடிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை. பட் எப்படி முடிக்க போகுதுன்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முடிக்க போகுது. அதே சமயத்தில் கீழே இருந்து ஃப்ரெஷ் ஜோடி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட கண்டக்ஷனை ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா? அது உடனடியாக நடக்காததுனோட விளைவு. இந்த டைம் ரைஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது, ஃபால் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. அதே விளைவு தான் இங்கேயும் நடந்துச்சு. ஓகே, ஸோ இந்த கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 0க்கு வரணும். இங்கே இருந்து கரண்ட்டு 0ல் இருந்த கரண்ட் இப்போது எலும்பி மேலே போகணும், சரிதானா? ஸோ இந்த கரண்ட் I0 அப்படிங்கிற அளவு மேக்ஸிமம் அது குறைஞ்சி 0க்கு வரணும். 0ல் இருந்த கரண்ட் I0க்கு போகணும். ஸோ இந்த பீரியடுக்கு பேர் ஓவர்லேப்பிங் பீரியட். அதாவது எல்லாரும் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓவர்லேப் ஆகுது. அதாவது இன்கமிங்கும் அவுட் கோயிங்கும் சேர்ந்தே கண்டக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஓவர்லேப்பிங் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஓவர்லேப்பிங் ஆங்கிளை எவ்வளவு தூரம் சார் அப்படின்னு சொல்லுறது ஆங்கிளில் தான் சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸ் ஆங்கிள் ஒமேகா டீயில் இருக்குது. தேர்ஃபோர் அந்த ஓவர்லேப் மியூ ஆங்கிள் அளவுக்கு இருக்குது. ஓகே, அதனால் எல்லாமே சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறதுனோட விளைவு நமக்கு ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது. நோ அவுட்புட் வோல்டேஜ். உண்மையிலேயே அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருந்திருக்கணும்னு சொன்னால், இதிலேருந்து இது வரைக்கும் போய் இப்படி இருந்திருக்கணும், அப்படிதானா? ஸோ இப்படி இல்லாமல் நமக்கு என்ன நடக்குது பாருங்கள், இந்த இடத்துல கண்டக்ஷனை முடிச்சிருது. காரணம் முடிக்கலை, அந்த எல்லாரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறதுனோட விளைவு அவுட்புட் வோல்டேஜ் 0 ஆயிடுது. சரினா? கரண்ட் இந்த ஷேப்பில் உடனடியாக குறையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறையுது. ஓகே, இந்த கிராஜுவல் குறைவதற்கும் கிராஜுவலாக கூடுறதுக்கும் காரணம் தான் இந்த இண்டக்டன்ஸ். ஸோ அதனால் சோர்ஸோட இண்டக்டன்ஸனோட விளைவு நமக்கு இந்த அவுட்புட் வோல்டேஜில் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஓகே, இந்த மாற்றத்தோட ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் நாம் அவுட்புட் வோல்டேஜை கண்டுபிடிக்கணும் இல்லையா? நாம் இதெல்லாம் கணக்கில் எடுக்காமல் தான் ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜை பார்த்துருந்தோம். பட் இப்போ இந்த ஓவர்லாப் ஆங்கிளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜை ஃப்ரெஷ்ஷாக மாடிஃபை பண்ணினோம்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அதை பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இதுதான் ஆவரேஜ் டிசியோட அவுட்புட். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது. ஓகே, உண்மையிலேயே நமக்கு இது இப்படி தான் 2Vm/π cos α மட்டும்தான் கிடச்சிருந்தது. பட் இப்போது நாம் இந்த ஓவர்லாப் ஆங்கிளையும் கணக்கில் சோர்ஸ் இண்டக்டன்ஸ்னால் ஏற்பட்ட விளைவையும் நாம் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. பாருங்கள், இப்போது VDCங்கிறது தான் V0. ஓகே, இப்போ நான் இதை ஒரு படமாக போடுறேன் பாருங்கள், ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக போடுறேன். கன்வெர்ட்டரை ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டையோட போட்டிருக்கேன். அடுத்து இந்த இண்டக்டர் மூலமாக ஏற்படக்கூடிய லாஸ் ωLS/I0. ஓகே, நீங்கள் அதை கூட போட வேண்டாம், இங்கே வழியாக போகக்கூடிய கரண்ட் I0. தேர்ஃபோர் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் VDC அப்படிங்கிறது. இது 2Vm/π cos α அப்படிங்கிறது. இது கன்வெர்ட்டர். இப்போ இந்த கன்வெர்ட்டரில் கிடைக்கக்கூடியது, இப்போ இதுக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் போடுங்க. 2Vm/π cos α மைனஸ் I0 இன்ட்டு இது மைனஸ் VDC. தேர்ஃபோர் VDC ஈக்குவல் டு எப்படின்னு முடியும். ஓகே, இதுதான் இதனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். இந்த சோர்ஸ் இம்பீடன்ஸ் இருந்ததனோட விளைவு 2Vm/π cos α இருந்து இந்த அளவுக்கான வோல்டேஜ் நமக்கு குறைஞ்சிட்டு அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். ஓகே, இப்போ பாருங்கள், நாம் என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈக்குவேஷன் வச்சு ஒரு லோடு லைன் அப்படிங்கிற கான்செப்டில் அது என்ன பண்ணுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போது நான் இங்கே I0 எடுத்துருக்கிறேன், இங்கே V0 எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது V0 அப்படிங்கிறது VDCன்னு வச்சுக்கோங்க, இதை VDC. ஸோ இப்போ VDC அப்படிங்கிறது 0. எங்கே இந்த ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் VDC ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் இதில் 0 போட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்,
ஸோ இந்த 2v ஒமேகா எல்எஸ் பை இது இந்த பக்கம் வந்துடும். தேர்ஃபோர் ஐ நாட் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லோடு லைனில் வரையலாம். ஸோ 2 லைன் கிடைக்குது. இந்த இதில் நமக்கு v நாட் ஈக்குவல் டு 0, அதாவது vdc ஈக்குவல் டு 0. ஸோ vdc 0ன்னு போட்டோம்னு சொன்னால் ஐ நாட் அப்படிங்கிறோட அளவை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் 0 போட்டுட்டு இந்த இதை இங்கே கொண்டு வந்துடுங்க. தேர்ஃபோர் 2vm பை பை காஸ் ஆல்ஃபா பை ஒமேகா 2vm பை பை காஸ் ஆல்ஃபா பை ஒமேகா எல்எஸ் பை பை. ஓகே, ஸோ அப்போது ஒமேகா எல்எஸ் அப்படின்னு வந்து நிற்கும். பை கேன்சல் ஆகிருக்கும், ஒமேகா எல்எஸ். ஓகே, ஸோ இதுதான் நமக்கான ஐ நாட் இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், ஐ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஐ நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு பாருங்கள். இங்கே என்ன கிடைக்கும், விடிசி அப்படிங்கிறது ஃபுல் வோல்டேஜ் கிடைக்கும். 2vm பை பை காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதனோட ஸ்லோப் ஒமேகா எல்எஸ் பை பை அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ இப்போது இது டிக்ரீசிங் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஒமேகா எல்எஸ் பை பை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டுக்குரிய லோடு லைன் இது. ஸோ அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது, சோர்ஸ் இம்பீடன்ஸ் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்துனா ஓவர்லாப்பிங் ஆங்கிள் வருது. ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது எல்லா தைரிஸ்டரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறது. போத் இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டும் சேர்ந்தே கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஓவர்லாப்பிங் ஆக்ஷனுக்கு பேர் ஓவர்லாப்பிங் ஆங்கிள் அப்படின்னு. ஸோ ஓவர்லாப்பிங் இருக்கிறதுனால அவுட்புட் வோல்டேஜோட அளவு குறைஞ்சிருது. ஸோ அதனால் நம்மளுக்கு கரண்டோட ஷேப்பில் மாற்றம் ஏற்படுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டரும் மாறுது. இதுதான். ஓகே.